இந்த உலகத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்காங்க. ஆனா ஒரு சிம்பிளான உண்மையை யாரும் கவனிக்க மாட்டாங்க. நீ அதிகமா ஆசைப்படுற அளவுக்கு அதே அளவுக்கு உன் துன்பமும் அதிகரிக்கும். நீ எதையாவது அடைந்தா சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கிறாய். ஆனா உண்மையில் அது ஒரு டெம்பரவரி ஃபீலிங் தான். நீ ஒரு ஆசையை நிறைவேற்றினா உடனே மற்றொரு ஆசை உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால்தான் நீ எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருக்கிறது. இந்த வீடியோவில் அதிக ஆசை அதிக துன்பம் என்ற வாழ்க்கையை மாற்றும் உண்மையை நம் வாழ்க்கையோட எக்ஸாம்பிளோட புரிய வைக்க போகிறோம். வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதற்காக ஓடுறான் என்று கேட்டால் பதில் ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேண்டும். குழந்தையாக இருந்தபோது ஒரு சின்ன பொம்மை வேண்டும். அது கிடைத்ததும் அடுத்தது பெரிய பொம்மை வேண்டும். வளர்ந்த பிறகு ஒரு நல்ல ஜாப் வேண்டும். அது கிடைத்ததும் ப்ரொமோஷன் வேண்டும். அதுவும் கிடைத்ததும் ரெஸ்பெக்ட் வேண்டும். இதற்கு மேலும் கிடைத்ததும் பவர் வேண்டும் என்று நினைக்கிறது. இப்படி நம் வாழ்க்கை முழுக்க ஒரு வேண்டும் வேண்டும் என்ற ஆசையின் அடிமையாகி போயிருக்கோம். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார். நீ வாங்கிய எல்லா விஷயங்களும் நீ அடைந்த எல்லா வெற்றிகளும் உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுத்ததா? இல்லை. ஏன்னா நீ ஒரு விஷயத்தை அடைந்த உடனே அந்த சந்தோஷம் சில நாட்கள் மட்டுமே இருக்கும். அதற்கு பிறகு மனசு மீண்டும் வெறுமையாகிவிடும். அந்த வெறுமையை நிரப்ப மீண்டும் ஒரு ஆசை உருவாகும். அதுதான் சைக்கிள். அதுதான் சிக்கல். அதுதான் துன்பத்தின் ஆரம்பம். அதிக ஆசை அதிகம் துன்பம். இது ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு வாழ்க்கையின் உண்மை. நீ கவனிச்சு பாருங்க. அதிக ஆசைப்படுற மனிதர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். ஏன்னா அவர்களுக்கு எப்போதும் ஒரு குறை இருக்கும். அவர்கள் எதையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஒரு நல்ல வீடு இருந்தாலும் அதற்கு மேலே ஒரு பெரிய வீடு வேண்டும் என்று தோணும். ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தாலும் அதற்கு மேலே இன்னும் ஸ்டேட்டஸ் வேண்டும் என்று தோணும். இப்படி வாழ்ந்தால் நீ எப்போதுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஏன்னா ஹாப்பினஸ் வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்திலிருந்து தான் வரும். ஆனால் ஆசை என்ன பண்ணும் தெரியுமா? அது உன்னை வெளியில் ஓட வைக்கும். நீ நினைப்பது என்னன்னா, அந்த ஒரு விஷயம் கிடைத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த விஷயம் கிடைத்த பிறகு நீ இன்னொரு விஷயத்தை தேட ஆரம்பிப்பாய். அதுதான் உன்னோட வாழ்க்கையின் ட்ராப். இந்த உலகம் மேனிபுலேட் பண்ணும். அது உனக்கு சொல்லும், நீ இல்லைனா நீ இன்கம்ப்ளீட், அது இல்லைனா நீ ஃபெயிலியர். ஆனால் உண்மையில் நீ ஏற்கனவே கம்ப்ளீட். நீ ஏற்கனவே போதும் என்கிற மனதில் இருப்பாய். ஆனால் அதை உணராம நீ உன்னை நீயே துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியும்படி நல்ல கவனமாக கேளு. ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது. ஒரு நல்ல குடும்பம் இருந்தது. ஆனால் அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? என் நண்பனுக்கு பெரிய வீடு இருக்கு, நான் அதைவிட பெரிய வீடு வாங்கணும். அவன் கடன் எடுத்தான், ஸ்ட்ரெஸ்ட் ஆனான், தூக்கம் போனது, ஹெல்த்தும் போனது. இறுதியில் அவனுக்கு வீடு கிடைத்தது. ஆனால் மன அமைதி போய்விட்டது.
இதுதான் அந்த ஆசையின் விளைவு. நீ எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா உன் மனசு எப்போதும் ஃப்யூச்சர்லேயே இருக்கும். அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். இன்னும் என்ன வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு தான் உன்னை அழிக்குது. நீ இப்போவே இருக்கும் மொமெண்ட்டில் இருக்கவே முடியாது. நீ சாப்பிட்ற உணவையும் ஃபுல் என்ஜாய் பண்ண மாட்ட. நீ பேசுகிற மனிதர்களையும் ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ண மாட்ட. ஏன்னா உன் மைண்டு வேற எங்கேயோ போயிருக்கும். அதனால தான் புத்தர் சொன்னார், அதிக ஆசை அதிக துன்பம். அவர் சொல்ல வந்தது ஆசை இல்லாமல் வாழணும் என்று இல்லை, ஆனால் ஆசையின் அடிமையாக இருக்கக்கூடாது. நீ ஆசையை கண்ட்ரோல் பண்ணணும். ஆசை உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீ வாழ்க்கையை அனுபவிக்கணும், கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பேரிசன் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். நீ உன்னை யாரோடாவது கம்பேர் பண்ணினா நீ எப்போதுமே குறைவாகத்தான் ஃபீல் பண்ணுவ. ஆனால் நீ உன்னை நீயே அக்செப்ட் பண்ணினா நீ எப்போதுமே பீஸ்ஃபுல் லைஃப்பில் இருப்ப. உண்மையான வெல்த் என்ன தெரியுமா? நீ எதுவும் வேண்டாம் என்று சொல்ல முடியும் பவர் தான். அந்த லெவலுக்கு நீ போனால் உன்னை யாராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீ எதையுமே சேஸ் பண்ண மாட்ட. நீ எதையுமே ப்ரூவும் பண்ண மாட்ட. நீ உன்னோட லைஃப்பை சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணுவ. அதுதான் ரியல் ஃப்ரீடம். நீ நினச்சி பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு அன்னெசரி ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகள் இல்லாமல் இருந்தால் உன் லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு. ஒரு நாள் எந்த ஆசையும் இல்லாமல் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்ந்து பார். நீ ஒரு வேற லெவல் பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ. அதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஹாப்பினஸ். அதுதான் உன் ரியல் சக்சஸ். நீ வாழ்க்கையில் எல்லாம் அடைய வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அமைதி இல்லாத வெற்றி ஒரு பெரிய தோல்வி. ஆனால் அமைதி உள்ள வாழ்க்கை அதுவே பெரிய வெற்றி. அதனால்தான் இன்று இருந்து உன் ஆசைகளை அப்சர்வ் பண்ணு. அதை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணாத. நீ உன்னை கேள், இது எனக்கு உண்மையிலேயே தேவையா? அந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையை மாற்றும். நினைவில் வை, அதிக ஆசை அதிகம் துன்பம், ஆனால் குறைந்த ஆசை அதிக அமைதி. இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. இந்த ஸ்டோரியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பது முக்கியமில்லை. அதை அனுபவிக்க தெரிந்திருக்கணும் என்பதுதான் முக்கியம். அதிக ஆசை உன்னை முன்னேற்றும் போல தோன்றும், ஆனால் அது உன் மன அமைதியை மெதுவாக கெடுக்கிறது. ஆனால் நீ ஆசையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா உன் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷமும் அமைதியும் வரும். நினைவில் வை, அமைதி இல்லாத வெற்றி ஒரு தோல்வி. ஆனால் அமைதி உள்ள வாழ்க்கை அதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. இந்த மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லான மோட்டிவேஷன் மற்றும் இன்ஸ்பிரேஷன் வீடியோகளுக்கு அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்து பவர்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம்.